பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களை பெற்ற கட்சி கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் அளிக்கும். தங்களுக்கு பெரும்பான்மை இருப்பதை காண்பிக்கும் வகையில் தங்கள் ஆதரவு MLAக்கள் கடிதத்தையும், முதல்வராக பதவியேற்க உள்ளவரை தங்கள் கட்சி சட்டசபை குழு தலைவராக தேர்வு செய்ததற்கான தீர்மான கடிதத்தையும் வழங்குவர். கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் ஆட்சிக்கு ஆதரவளிக்கும் பிற கட்சி MLAக்கள் கடிதத்தை அளிப்பர். அதை ஏற்று அக்கட்சி முதல்வராக தேர்வு செய்த நபரை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுப்பார். அதிக இடங்களை பிடித்து பெரும்பான்மை இல்லாத கட்சியும் ஆட்சி அமைக்க உரிமை கோரி கவர்னரிடம் கடிதம் அளிக்கலாம். அப்போது அக்கட்சியை அழைப்பதா அல்லது பெரும்பான்மைக்கு தேவையான MLAக்கள் ஒப்புதல் பெற்ற பின் அழைப்பதா என்பது கவர்னரின் முடிவை பொறுத்தது. கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து கடிதம் அனுப்பியதும் பதவியேற்பு விழா நடக்கும். அதில் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதன்பின் தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார். அவருக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். தொடர்ந்து குறிப்பிட்ட நாளில் சட்டசபை கூடும் என அறிவிக்கப்படும். அன்று புதிய MLAக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஆட்சி அமைத்த கட்சிக்கு பெரும்பான்மை MLAக்கள் ஆதரவு இல்லை எனில் ஒரு நாளில் நிர்ணயம் செய்து சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க கவர்னர் உத்தரவிடுவார். அன்றைய தினம் சட்டசபைக்கு வந்துள்ள MLAக்களில் ஆளுங்கட்சிக்கு அதிக ஆதரவு இருந்தால் போதுமா அல்லது 118 MLAக்கள் ஆதரவு வேண்டுமா என்பதை தற்காலிக சபாநாயகர் முடிவு செய்வார். சட்டசபைக்கு வந்துள்ள MLAக்களில் பெரும்பான்மை ஆதரவு உள்ளதா என்பதை அறிய ஓட்டெடுப்பு நடத்தப்படும். அதற்கு முன் சட்டசபை அறை கதவுகள் அனைத்தும் மூடப்படும். ஆட்சிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சமமான ஓட்டுகள் விழுந்தால் தற்காலிக சபாநாயகர் ஓட்டளிக்கலாம். ஆட்சி அமைத்தவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்தால் ஆட்சி தொடரும், இல்லையெனில் ஆட்சி கவிழும். சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்த பின் சபாநாயகரை தேர்வு செய்ய தேர்தல் நடத்தப்படும் என சட்டசபை செயலக அதிகாரிகள் கூறுகின்றனர். இப்போதுள்ள சூழலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கிறது. திமுக அதிமுக கூட்டணி என நேற்று இரவு முதல் புது சூறாவளியும் கிளம்பியது. அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து திமுக தலைவர் ஸ்டாலின் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி ஒன்று அளித்துள்ளார். விஜய் ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் எனவும் அவர் கூறியுள்ளார். திமுக திட்டங்களை தொடரவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என தொடர்ந்து சஸ்பென்ஸ் நீடிப்பதால் தமிழக அரசியல் களம் சூடு குறையாமல் உள்ளது.